கேள்விக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஏ மற்றும் பி பங்கு பெற்ற தேர்தலில் ஏ 192 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பதிவான வாக்குகளில் 58% பெற்றார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஏ மற்றும் பி தான் வந்து அந்த எலெக்ஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏவோட வாக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 58%. அப்போது மொத்த வாக்குகள் எவ்வளோன்னு உங்களை கேட்குறாங்க. ஸோ மொத்த வாக்குகள் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ உங்களை இந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏ வந்து 58% வாங்கியிருக்காருன்னா அப்போ பி எவ்வளோ வாங்கியிருப்பார்? 42% வாங்கியிருப்பார். கரெக்டாக? இப்போது அந்த எக்ஸில் இவர் 58%, இவர் 42%. 2 பேருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டாங்க 192. அப்போது ஏ தான் அதிகம். அப்போ ஏ மைனஸ் பி வந்து எவ்வளோனா 192 கொடுத்துட்டாங்க. ஏவோட பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியும் என்னது, 58% ஆஃப் எக்ஸ். பி வந்து 42%, இஸ் ஈக்குவல் டு 192 நம்மளுக்கு தெரியும். நம்ம இப்போ எக்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இதில் 100 காமனாக தான் இருக்குது. அப்போ 58ல் 42 போச்சுன்னா உங்களுக்கு 8ல் 2 போச்சுன்னா 6, 5ல் 4 போச்சுன்னா 1. 16/100 இன்ட்டு எக்ஸ் வந்து 192. எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது 192 இன்ட்டு 100 டிவைட் பை 16. 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 4 டைம்ஸு, இது 4, 8, திரும்ப 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 12. அப்போ 12 × 100 1200 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?